ஜாலிமூட். ஒரு அழகான காட்டில் ஒரு சிறிய எறும்பு வாழ்ந்து வந்தது. அந்த எறும்பு மிகவும் கடினமாக உழைத்து கொண்டிருந்தது. நாள் முழுவதும் தனக்கான உணவை சேகரித்து கொண்டே இருந்தது. எறும்பு எப்போதும் கோடை காலத்தில் உணவை சேகரித்து வைத்து கொண்டு மழை காலத்தில் அதை உண்டு வாழும் பழக்கத்தை கொண்டது. அதே காட்டில் ஒரு பட்டாம்பூச்சியும் வாழ்ந்து வந்தது. பட்டாம்பூச்சி எப்போதும் அழகாக இறக்கைகளை விரித்து பூக்களுக்கு இடையே பறந்து திரிந்து கொண்டிருந்தது. அது எப்போதும் பாடிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் கோடை காலம் முடிந்து மழைக்காலம் வந்தது. மழை நாட்கள் தொடர்ந்து வந்தன. எறும்பு தன் வீட்டில் அமைதியாக இருந்தது. அது சேகரித்த உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருந்தது. ஆனால் பட்டாம்பூச்சிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அதனால் எங்கும் பறந்து சென்று உணவு தேட முடியவில்லை. மழையில் நனைந்து பசியால் வாடியது. பட்டாம்பூச்சி எறும்பின் வீட்டிற்கு சென்று, எறும்பே, எனக்கு கொஞ்சம் உணவு தர முடியுமா? நான் பசியால் வாடுகிறேன் என்று கேட்டது. எறும்பு பட்டாம்பூச்சியை பார்த்து, பட்டாம்பூச்சியே, நீ எப்போதும் பாடிக்கொண்டே இருப்பாய். கோடை காலத்தில் நான் உழைத்து உணவு சேகரித்த போது நீ ஏன் உழைக்கவில்லை என்று கேட்டது. பட்டாம்பூச்சி தலை குனிந்து, நான் தவறு செய்துவிட்டேன், இனிமேல் நான் கடினமாக உழைப்பேன் என்று சொன்னது. எறும்பு பட்டாம்பூச்சிக்கு உணவு கொடுத்து இடமும் கொடுத்தது. பட்டாம்பூச்சி மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. அன்று முதல் பட்டாம்பூச்சியும் கடினமாக உழைக்கத் தொடங்கியது. வருங்காலத்திற்காக தற்போது கடினமாக உழைப்பது முக்கியம். மகிழ்ச்சியாக இருப்பது நல்லது, ஆனால் பொறுப்பையும் மறக்கக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.